ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு சூப்பராக ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? கீரை குழம்பு எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். 2 தக்காளி, 1 வெங்காயம், 8 பல் பூண்டு, 2 கைப்பிடி முருங்கைக்கீரை, கொத்தமல்லி. சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். அதே பாத்திரத்துலேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் இது கூடவே சேர்த்திக்கோங்க. முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சூப் கூட நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போது இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு 5 விசில் விட்டு வேக வச்சிடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்திட்டு முருங்கைக்கீரையை வேக வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் 5 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. பருப்பு, கீரை ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா கசப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம செப்பரேட்டாக வேறு ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கோம். மசிச்சுட்டு சாம்பார் பாத்திரத்தில் சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துனீங்கன்னா புளி சேர்த்த தேவையில்லை. நாங்கள் 2 தான் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடும், ஆஃப் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார்லேயே சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கோங்க. சுட சுட சாதத்துக்கு நெய் ஊற்றி சாம்பார் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை சந்திப்போம்.